பயப்படாதீங்க guys, இது அந்த மாதிரி ரீல்ஸ் வீடியோலாம் கிடையாது. இது வந்து ஒரு கம்ப்ளீட்டா ஒரு வித்தியாசமான வீடியோவா இருக்க போகுது. இது வரைக்கும் நம்ம நிறையவே டெக் ரிலேட்டடா நிறைய பேசியிருக்கோம், நிறைய அன்பாக்சிங் ரிவ்யூஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். பட் இது வந்து ஒரு புது செக்மெண்டா இருக்க போகுது. நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் வந்து மேல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ மியூசிக்ல இருக்கும், டான்ஸ்ல இருக்கும், ஸோ டிராயிங்ஸ் வரைகிறதுல இருக்கும். ஸோ இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்ட் எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் எல்லாராலையும் இது எல்லாத்தையுமே பண்ண முடியறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கிங் ஒருத்தங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா எடுத்த உடனே அவங்களால நல்லா சிங் பண்ண முடியாது. ஏன்னா மேபி அவங்க வாய்ஸ் வந்து அதுக்கு சூட்டபிளாக இருக்காது. ஸோ இது மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி ஒரு சீரீஸ் நான் மேக் பண்ணுறது மூலமாக அது எல்லாத்தையுமே பிரேக் பண்ண போகிறேன். பேசிக்காக இது என்ன சீரீஸ்னா லேர்ன் மியூசிக் வித் மீ. அதாவது இப்போ வந்து இது மியூசிக் நம்ம இந்த சீரீஸ் பண்ண போகிறோம். இது நல்லா போச்சு இல்லை போகல அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டிஸ்டில் இறங்கலாம், இல்லை டான்ஸில் கூட இறங்கலாம். அது வந்து அப்புறமா பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் மியூசிக் பற்றி உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது. முட்டை சீரோ முட்டை. என் வாய்ஸ் வந்து சிங்கிங்க்கு ஏற்ற வாய்ஸும் கிடையாது. ஸோ நம்ம எடுத்தோன்னா பாட்டு பாடி எல்லாரையும் வந்து கொலை பண்ண போகிறதும் கிடையாது. ஸோ பேசிக்கான டுட்டோரியல் வீடியோஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அது பியானோவாக இருக்கட்டும் இல்லை கிட்டாராக இருக்கட்டும், அதில் நமக்கு ஆல்ரெடி பாப்புலரான நிறைய மியூசிக்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் ட்ரை அவுட் பண்ணி பார்க்க போகிறோம். அவ்வளோதான். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் எபிசோட். ஸோ நம்ம வந்து கீபோர்டு தான் ட்ரை பண்ண போகிறோம். நம்ம என்ன மியூசிக் ட்ரை பண்ண போகிறோம்னா இன்டர்ஸ்டெல்லார் மூவி நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு பாப்புலரான மியூசிக் வரும். ஸோ அதை தான் ட்ரை அவுட் பண்ணி பார்க்க போகிறோம். யாரும் கோச்சுக்காதீங்க. ஸோ இதை நம்ம எதில் ட்ரை பண்ண போகிறோம், என்ன ஆப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஐஃபோன் யூசர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கரேஜ் பேண்ட் அப்படின்னு நமக்கு இன்பில்ட்டாகவே ஒரு ஆப் வரும். இதில் வந்து நீங்கள் கீபோர்டாக இருக்கட்டும், கீபோர்டாக இருக்கட்டும், இல்லை கிட்டாராக இருக்கட்டும், ட்ரம்ஸாக இருக்கட்டும், இது மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆண்ட்ராய்டு யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்கோஸ்டிக் ப்ரோ, அப்புறம் எஃப்எல் ஸ்டுடியோ, இது மாதிரி ஆப்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாமா லேர்ன் மியூசிக் வித் மீயோட ஃபர்ஸ்ட் எபிசோட். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ நம்மளோட முதல் வேலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரேஜ் பேண்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து எனக்கு கீபோர்டில் பிடிச்ச விஷயமே நீங்கள் சும்மா அப்படியே சல்லுன்னு இழுத்தாலுமே நல்ல மியூசிக் வரும். அதுவே ஒரு மியூசிக் மாதிரி தான் இருக்கும் ஆட்டுறது, வாசிக்கிறது. ஸோ இதில் பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய கீஸ் இருக்குது. இந்த ஒவ்வொரு கீக்குமே ஒவ்வொரு யூனிக் மியூசிக் இருக்கும். ஸோ அது எதுவுமே நமக்கு இப்போ தெரியாது கரண்ட்டாக. ஏன்னா இது எபிசோட் 1. நம்ம வந்து எபிசோட் 100 வரும்போது இது எல்லாத்தையுமே கரைச்சி குடிச்சிக்கலாம். ஸோ அதை விடுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபில்டர் அவுட் பண்ணணும். ஸோ மினிமலிஸ்டிக்கான கீஸை வச்சு தான் நம்மளால் எக்ஸாக்டாக நமக்கு தேவையான மியூசிக்கை வந்து கொண்டு வர முடியும். அதனால் நம்ம வந்து ஃபில்டர் ஆப்ஷனில் போயிட்டு அந்த பிளாக் கலர் கீஸ், அப்புறம் மேஜர் மைனர்லாம் ஃபில்டர் பண்ணி வெறும் ஒரு 5 கீ, அதாவது ஒவ்வொரு செட்லேயும் ஒரு 5 கீ இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இந்த 5 கீக்கு நடுவில் நம்மளுக்கு தேவையான மியூசிக்கை நம்ம சர்ச் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதாவது நமக்கு டன் 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 அந்த மியூசிக் வேணும். ஸோ அநேகமாக எனக்கு C4 அந்த கீஸில் வந்து நமக்கு தேவையான மியூசிக் அந்த சவுண்ட் வந்து வர மாதிரி தெரியுது. நம்ம வேறையும் செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இதே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கைஸ், ஒரு 2000 வருஷம் கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் ஓரளவுக்கு இந்த மியூசிக் வந்து வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம ஓரளவே ரொம்ப ஓரளவாக தான் இருக்கும். ஸோ கேளுங்க. எனக்கு தெரியுது கைஸ், இதெல்லாம் நீ மியூசிக்னு சொன்னேன்னா உன்னை வீடு தேடி வந்து அடிப்பேன்னு உங்கள் மைண்ட் வாய்ஸ் வந்து எனக்கு வெளியே கேட்குது. பட் இருந்தாலும் கன்சிடரிங் அவர் சிச்சுவேஷன், இது வந்து நம்மளோட ஃபஸ்ட்டாக ஒரு கீபோர்டை வந்து வாசிக்கும் போது இது வருது அப்படின்றப்ப எனக்கு வந்து பெருமையாக தான் இருக்குது. கைஸ், என்னால் முடிஞ்சது நீங்கள் இப்போ கேட்டிருப்பீங்க. ஸோ இந்த அளவுக்கு தான் என்னால் இது வரைக்குமே முடியுது. இன்னும் ஒரு பார்ட் இருக்குது. ஸோ 2 பார்ட்டாக வரும் இது. ஸோ அதையும் சேர்த்து நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ கைஸ், இந்த மியூசிக்கை நம்ம எந்த அளவுக்கு ரீக்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அஃப்கோர்ஸ் ரொம்ப பேசிக் தான், ஐ நோ. பட் இருந்தாலும் ரொம்ப பேசிக்காக எந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்றத கமெண்ட்ஸில் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். இதோட ஒரு கியூக் டியூட்டோரியல் மட்டும் பார்த்துடலாம். அதோட இந்த வீடியோவும் முடிச்சிடலாம். இதில் முதல் விஷயம் C4க்கு அப்புறம் இருக்கிற 4 கீயை ABCDன்னு நேம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ADA
BD, BDB, CD, CDC. இதுதான் மியூசிக். நெக்ஸ்ட் லைன் ADA, ADA, BDB, BDB, CDC, CDC. இதை கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஹோப்ஃபுல்லி உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பாய்.